தேவன் தான் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக்க தேவனுக்கு இருக்கிற பாசிபிலிட்டி என்ன? ஒன்னு, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இரண்டாவது, அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு இருந்த அதே பாசிபிலிட்டி தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். விசுவாசத்துக்கு டேட்டே கிடையாது, எப்போதும் இது ஒரு காரியம் தான். எப்படி விசுவாசம் கத்துக்கணும்? இப்படிதான் கத்துக்கணும். எப்படின்னா, அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, அதுக்குள்ள ஒரு வெலாசிட்டி இருக்கிறது. மிசைல அனுப்புறாங்கன்னா எவ்வளவு வெலாசிட்டியில் அது போகுது, வார்த்தையில் அதே போல வல்லமை இருக்கிறதுங்கிறத நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இன்னைக்கு வேற ஒரு பகுதிக்கு நான் கொஞ்சம் நகர்ந்து போகிறேன். இங்கேயும் உயிர்த்தெழுதல் தான், விசுவாசத்தையும் உயிர்த்தெழுதலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம 2 வாரமா பார்த்துட்டு இருக்கோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இன்னைக்கு நம்ம 2025ஆம் வருஷம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்மலாம் சொல்றோம் நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இது எப்ப எழுதப்பட்டது? சுமார் ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்பதாக. இந்த 2000 வருஷமா யாருமே இல்லாத 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு பவுல் எழுதினார். அன்னைக்கு இந்த வசனம் எப்படி பேசப்பட்டது? நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். 2000 வருஷம் கழிச்சு அதே வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அப்ப ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனானான் அப்படின்னா எத்தனை ஜெனரேஷனா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அதை நம்ம யோசிக்கணும். சரி, ஒருவேளை இயேசு வர தாமதிப்பார் என்று சொன்னால் இன்னொரு 2000 வருஷம் போயிடுச்சு. இன்னொரு 2000 வருஷம் கிபி 4000 வந்துடும் இல்லையா? 4000 வருஷத்தில் சபை இருக்கும் என்று சொன்னால் இந்த வசனத்தை எடுத்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணவார்னா அவர் என்ன சொல்வாரு? ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இப்போ இது இன்டெஃபினட்டாக தொடர்ந்து ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இது! எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இது! அவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவராய் இருந்திருக்கிறார்! அப்படி அவரை மாற்றின வல்லமை, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை! அவரை அப்படி எல்லாருக்கும் தகப்பனாய் மாற்றின தேவன் எப்படிப்பட்டவர்! ஏன்னா ஆபிரகாமையும் நம்மையும் வேதம் ஒப்பிட்டு பேசுகிறது. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த காலவெளியிலே நம்ம எல்லாருக்கும் தகப்பனான ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி கொஞ்சம் படிக்கணும், அதை ஆராய்ந்து யோசிக்கணும். என்ன விதமான விசுவாசத்தை ஆபிரகாம் கொண்டு இருந்தார்? ஆபிரகாமின் விசுவாசத்துக்கு நங்கூரமாயிருந்த நம்பிக்கை என்ன? எந்த நம்பிக்கை ஆபிரகாமின் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நங்கூரமாய் இருந்ததோ அதை நீங்களும் நானும் இந்த காலவெளியிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதே விதமான விசுவாசத்தின் மூலமாக அவனைப் போலவே நாமும், அதாவது
விசுவாசம் என்பது இந்த இடத்துல எப்படி தேவன் காண்பிக்கிறார்னா, விசுவாசத்துக்கு டேட்டு கிடையாது. விசுவாசம் எக்ஸ்பயர் ஆகிற ஒரு காரியம் கிடையாது. விசுவாசம் என்பது இன்றைக்கும் இந்த வாழ்க்கைக்கு மட்டும் தேவன் நம்மை பார்த்து விசுவாசத்தை, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு காரியத்தை விசுவாசிப்போம்னா, உண்மையாக விசுவாசிப்போம்னா அது கர்த்தரை பிரியப்படுத்துகிறது இல்லையா? கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கு மட்டும் அவர் சந்தோஷப்படுறதோடு இல்லை, நம்முடைய விசுவாசத்தை நித்தியமாய் தேவன் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பும் நித்தியத்திலும் தேவன் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை தேவன் நினைவு கூறுவார். ஆபிரகாமின் விசுவாசம் அப்படித்தான் நினைவு கூறப்படுவதாய் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான்ங்கிறத நித்தியத்திலும் சொல்லலாம்ல. நித்தியத்தில் ஆபிரகாமை பார்த்தாலும் இந்த வசனம் சொல்லலாம். கர்த்தர் நமக்கு ஆபிரகாம் காண்பிக்கிறார் ஒரு இமேஜினேஷன். அப்போ சொல்லலாம், பவுல் சொல்லுவார், எல்லாரையும் காப்பிச்சு நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் இவன் தான். அப்போது விசுவாசம் என்பது முக்கியமாக இன்றைக்கி நான் பேச விரும்புவது, நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் இன்னையோட அது டேட் எக்ஸ்பைரி ஆகிறதில்ல. அல்ல ஒரு வாரம், ஒரு 10 நாள், ஒரு மாதம் அல்ல, நித்தியமாய் நீங்களும் நானும் மறந்து போகலாம். ஆனால் தேவன் அவரை விசுவாசித்த அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆகவே தான் விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்றென்றும் நிலைத்து நிற்கிற விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் நிலை நிற்பான் என்று எழுதியிருக்கு. நமக்கெல்லாம் தகப்பனான ஆபிரகாமின் விசுவாசம் நங்குரமாய் நிற்கும்படியாக என்ன காரியங்களை ஆபிரகாம் கற்றுக்கொண்டார் அல்லது அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்களும் நானும் அதே விதமான விசுவாசத்தை உடையவர்களாய் நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்த முடியும். இல்லைன்னா அது டேட்டு முடிஞ்சு போன விசுவாசமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், விசுவாசத்துக்கு டேட்டு கிடையாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கிடையாது. அது கால வரையறைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அப்போ அதை நம்ம பார்க்கணும், என்ன விதமான காரியங்கள். 2 காரியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 2 காரியங்கள், 2 முக்கியமான காரியங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்துக்கு அடிப்படையாக இருந்தது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் அப்படிங்கிற 2 நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையும் எப்படி ஆபிரகாமுக்கு வந்தது? ஆபிரகாமுக்கு முன்னாடி யாராவது மரித்தோரை உயிரோடு எங்கன்னா எழுப்புனாங்களா? நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து வாசிச்சுட்டு வரும்போது ஆபிரகாம் எங்கேயாவது உயிர்த்தெழுதலை பற்றி கேள்விப்பட்டாரா? அவர் உயிர்த்தெழுதலை பார்த்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் இல்லை. எப்போ அவர் உயிர்த்தெழுதலை பார்த்தாருங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஆபிரகாம் இது வரைக்கும் உயிர்த்தெழுதலை பார்த்தது கிடையாது. சரி, அப்படி இருக்கும்போது எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் உயிரோடு எழுப்புகிறவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்றும், தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல எக்ஸிஸ்டன்ஸில் இல்லாதவைகளை எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறவைகளை போல தேவன் அழைக்கிறார் அப்படிங்கிற அந்த 2 காரியத்தையும் ஆபிரகாம் எப்படி கற்றுக்கொண்டாருங்கிறது நான் கொஞ்சம் கற்பனையில், என்னோட சொந்த கற்பனையில் சொல்ல போகிறேன். அப்படி சொந்த கற்பனையில் சொல்லும்போது அது எங்கே போய் முடியணும்னு கேட்டிங்கன்னா, அது கர்த்தருடைய வார்த்தையில் போய் முடியணும். அப்போ தான் அது சரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஜாதிகளுக்கெல்லாம் தேசங்களுக்கு தகப்பனாய் மாற்றுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதாவது தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் என்று விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு இருக்கு. சரி, விசுவாசத்த பிறகு என்ன நடந்திருக்கணும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமை கூப்பிட்டு அந்த வானத்து நட்சத்திரங்களை காண்பிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை ஒருவன் என்ன கூடுமானால் உன் சந்ததி இவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போது ஆபிரகாமுடைய வயசாயிடுச்சு, பிள்ளை பெறக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. அப்போது இங்கே முதல்ல என்ன பண்ணுகிறார்? சிருஷ்டிப்பை பார்க்கிறார். ஆபிரகாம் சிருஷ்டிப்பை பார்க்கிறார், நட்சத்திரங்களை பார்க்கிறார். நட்சத்திரங்களையும் யார் தான் சிருஷ்டித்தா? தேவன் தான் சிருஷ்டித்தார். சரி, எப்படி தேவன் சிருஷ்டிக்கிறார்? முதல்ல நட்சத்திரங்கள்லாம் இல்லாமல் தான் இருந்திருக்கணும் இல்லையா? தேவன் சொன்ன பிறகுதான் நட்சத்திரங்கள் உண்டாயிருக்கணும். அப்போ தேவன் சிருஷ்டித்த காலத்துக்கு முந்தைய காலம், தேவன் சிருஷ்டித்ததுக்கு பிந்தி அதுக்கு அப்பாற்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் தேவன் இவைகளை சிருஷ்டித்திருக்க வேண்டும். அண்ட வெளியில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்திருக்க வேண்டும். எப்படி நம்ம சிருஷ்டிப்பு ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் எப்படி சிருஷ்டிக்கிறார், எப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறார் அப்படின்னா, அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் பேசுகிறார் இல்லையா? பேசி பேசி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வானவெளியில் நட்சத்திரங்கள் திரளாய் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னோடனே நட்சத்திரங்கள் உண்டாயிற்று. எப்படி கர்த்தர் இவைகளை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன். ரெண்டு காரியத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதை மட்டும் பார்த்தாலே போதும். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி சிருஷ்டிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறது என்பதை நம்ம வாழ்க்கையிலே பார்க்கலாம். நம்ம தினந்தோறும் பார்க்கிற காரியங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, இயேசு சொல்லுகிறார் யோவான் 6ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று ஆவி இருக்கு, இன்னொன்று ஜீவன், உயிர் இருக்கு. என்ன இருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள? ஆவி. அது என்ன ஆவினா அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜீவன் இருக்கு. இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆவி வேற ஜீவன் வேறையா பிரிக்க முடியாது. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை பேசும்போது அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? டுனாமிஸ் வல்லமை என்று சொல்வார்கள், வெடித்து சிதறுகிற வல்லமை. ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையாக விதையை வெடித்து சிதற பண்ணி அதற்குள் இருக்கிற ஜீவனை வெளிக்கொண்டு வந்து அங்கே சிருஷ்டிப்பு உண்டாகிறது. மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை பேசும்போது அதன் உள்ளே இருக்கிற ஆவி வெடித்து சிதறும் வல்லமை அந்த வார்த்தையில் வெடிக்க பண்ணி, வார்த்தையை வெடித்து சிதற பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை கொண்டு வந்து எதை அவர் சொன்னாரோ அதை பிறப்பிக்கிறார். எங்கேதுங்க ரீல் விடுறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன். எப்படின்னு, விதை இருக்கு, நம்ம விதை வச்சிருக்கிறோம், விதை விதைக்கிறோம். விதை வந்து விதைக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு. அது என்ன விதமான காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த விதைக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு, ஆவி இருக்கு. ஆனால் அந்த விதையை நீங்கள் என்னைக்கெல்லாம் பாக்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அந்த விதையை ஒரு நாளும் ப்ரொடியூஸ் பண்ண போதில்லை. அந்த விதையை என்ன பண்ணுறோம், நம்ம மண்ணுக்குள்ளே தோண்டி விதையை புதைச்சிடுறோம். புதைச்சோன்னே என்ன நடக்குதுன்னா, அந்த விதையின் மேலே ஒரு ப்ரெஷர் வருகிறது. ஒரு ப்ரெஷர், அழுத்தம் ப்ளஸ் வெப்பம் ரெண்டும் சேர்ந்து அந்த விதையை என்ன பண்ணுகிறது? வெடிக்க பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை வெளியே கொண்டு வருகிறது. This principle is common for every seed. ஒவ்வொரு விதைக்கும் இது பொருந்தும். இப்போ பாம் போடுறான், பாம் இருக்கிற வரைக்கும் அது ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? இல்லை. ஆனால் தூக்கி போட்ட பிறகு அது வெட்டிச்சு சிதறும் பொழுது அது என்ன பண்ணுது? சுற்று வட்டாரத்தையே பாதிக்கக்கூடிய அந்த பவரை என்ன பண்ணுறாங்க? பாம்புக்குள்ளே வைக்கிறாங்க. அந்த வல்லமையை தான், வெடித்து சிதறும் வல்லமை தான் டுனாமிஸ் வல்லமை. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் பெயர் டுனாமிஸ் வல்லமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னொன்று சொல்கிறேன். பிள்ளைகள் எப்படி பிறக்கிறார்கள்? ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த விதையை தேவன் வைத்திருக்கிறார். விந்துவின் வடிவத்தில் அவனுக்குள்ள அந்த சீடு இருக்கு. அப்படிதான் நார்மலாக தான் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில், உத்வேகத்தில் அது பீச்சி வெளியே வரும்போது அதில் இருக்கிற அணுக்கள், ஜீவன் என்ன பண்ணுது? அவ்வளோ ஸ்பீடாக அது எங்கே போய் ஏதோ ஒரு இன்னொன்றை கேட்ச் பண்ண முடியுமோ அந்த ஃபோர்ஸில், அந்த வல்லமையில் போய் அதை கேட்ச் பண்ணும் பொழுது உடனடியாக அங்கே ஒரு ஜீவன் வந்துடுது, ஒரு உயிர் உண்டாயிடுது. பிறந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுறான். ஸோ எவ்ரி சீடு, ஒவ்வொரு விதைக்கும் ஒரு ப்ரெஷர், ஒரு ஃபோர்ஸ், அல்லது என்ன சொல்றது, ஒரு வெலாசிட்டி. அப்படி அந்த விதை போகும்போது, அது வெடித்து சிதறும் போது அதுக்கு என்ன தேவன் ஜீவனை வைத்தாரோ, ஒரு ஆண் பிள்ளை உருவாகணும்னு அதுக்குள்ளே ஜீவன் வச்சிருந்தா அங்கே ஒரு ஆண் பிள்ளை உருவாகிறது, ஒரு பெண் பிள்ளை உருவாகிறது. எதை தேவன் நினைத்து அதை கொடுத்தாரோ அதை இது பிறப்பித்து விடுகிறது. இப்படிதான் சிருஷ்டிப்புல. அப்போ நட்சத்திரங்கள் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய நட்சத்திரங்கள், பூமியை விட பல பெரிய சைஸ் உள்ள நட்சத்திரங்கள்.
பூமியை விட ரொம்ப பெருசாக, அதெல்லாம் எத்தனையோ மடங்கு பெரியதுன்றதெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ தேவ நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது நான் எதுக்கு சொல்ல வரேன், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். விசுவாசத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல தேவன் எப்படி அழைக்கிறார்னா, அங்கே அது இல்லை, ஆனால் அது எப்படி இருக்கும்னு தேவன் தன்னுடைய மனதில் எண்ணத்தில் அதை கொண்டு விடுகிறார். நட்சத்திரங்களுக்கு வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேவன் தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்கிறாராம். இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, அவ்வளோ நட்சத்திரங்களுக்கும் பேர் இருக்குது. நம்ம ஏதோ கொஞ்சம் நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சு அழைக்கிறோம், ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ் அப்படின்னு. இதை விட ஏகப்பட்ட கோடிக்கணக்கான இருக்குது, அவ்வளவுக்கும் கர்த்தர் பேர் வச்சிருக்கிறார். அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா அது வரும் என்று தேவனுக்கு தெரியும். ஸோ கர்த்தர் எப்படிப்பட்டவர் நம்ம சொல்ல விரும்புகிறார். அதனால தான் சொன்னேன், நம்ம தேவனை புரிஞ்சுக்கிட்டது கடுகளவு நூண்டு தான் நமக்கு புரியுது. ஆனால் புரிந்து கொள்ளாதது தேவனை பற்றி நிறைய. அதான் சிருஷ்டிப்பை பார்க்கணும். அதனால தான் ரோமரில் எழுதுகிறார் பவுல், சிருஷ்டிப்பை பாரு, இந்த சிருஷ்டிகர் எப்படி இருக்க முடியும் நீ பார்க்குறிய, இப்படிப்பட்ட இந்த சிருஷ்டிப்பின் தேவனை நீ டபா மாதிரி கொண்டு இதனூண்டில் எதையாவது செஞ்சு நீர் தான் தேவன் சொன்னார் ஒத்துப்பாரா? அது எவ்வளோ பெரிய அவமானம் தேவனுக்கு. அதனால தான் சொல்கிறாரு, சிருஷ்டிப்பை மட்டும் பார்க்காத, அந்த சிருஷ்டிகரை பாரு, அந்த சிருஷ்டிகர் தான் உன்னையும் சிருஷ்டித்தார். இவ்வளோ பெரிய தேவன் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி வார்த்தையின் மனுஷனா உன்னை உண்டாக்கி இருக்கிறார, அவரையும் அவமானப்படுத்தி உன்னையும் அவமானப்படுத்திக்கலாமா நீ? இப்படி தான் தேவன் சொல்லி, அது தேவனுக்கு மட்டுமல்ல, அங்கே எழுதியிருக்கு பாருங்க, நல்லா வாட்சிங்கன்னா தெரியும். ரோமரில் பவுல் எழுதுவார், அவர்கள் தேவனை இப்படி பண்ணினதுனால தேவன் என்ன பண்ணார், அவர்களுக்கு அவமானத்துக்குரிய சில கேடான சிந்தைகளை மனுஷனுக்கு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அது தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு. என்ன நீ இப்படி பண்ணினா நீ அப்படியே போ அப்படின்னு கர்த்தர் பண்ணிட்டார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல மோசமான பழக்க வழக்கங்கள், சில மோசமான காரியங்களுக்கு காரணம் என்னன்னா, அது மனுஷனுக்கு உண்டான அவமானம். எப்போ தேவனை மனுஷனை அவமானப்படுத்தினானோ, ஊரும் பிராணிகள் சில சிருஷ்டிகள் போல கடவுளை இவர் இப்படி தான் இருப்பார்னு மனுஷன் போல உண்டாக்குனானோ, இப்போ தேவன் என்ன பண்ணாராம், அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் இப்படி மாற்றினதுனால, therefore அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக அப்படியே இருக்கு பைபிள்ல, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டியை தொழுது கொண்டா என்ன நடக்கும்? உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு எல்லா அக்கிரமத்துக்கும் இங்க வேதம் பதில் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகளை தொழுது கொண்டார்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திரங்களை தான் பார்க்க சொல்றேன். ஒரு நட்சத்திரத்தை எடுத்துப்போம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரத்தை தேவன் உண்டாக கடவுது என்று பேசின பொழுது அவருடைய வார்த்தையில அந்த வார்த்தையாக விதையை ஆவி இருக்கு இல்லையா, ஆவி என்ன பண்ணுகிறது, வெடித்து சிதறி அதற்குள்ள இருக்கிற ஜீவனை நிஜமாக்கி, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் பெரிய பெரிய காரியங்களை சிருஷ்டிக்கிறது. அப்போ இன்னைக்கு நமக்கு தேவன் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை பேசினா எல்லாம் நடக்குமான்னு கேட்குறாங்க. வார்த்தையை பேசினா எல்லாம் நடக்குமா? நடக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசினா நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவரோட உதவியோடு நான் விசுவாசத்தோடு பேசும்போது அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், நான் பேசுகிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை வல்லமையை, அதாவது ஜீவனை சும்மா வெளியே கொண்டு வரக்கூடாது, அதுக்கு ஒரு வெலாசிட்டி வேணும், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். எப்படி அந்த ஸ்பெர்ம், அந்த விந்து, அதில் இருக்கிற உயிரணு ஒரு வெலாசிட்டியில் போய் அங்கே சேருதோ, அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும்போது அதில் இருக்கிற அந்த ஜீவனை ஒரு வெலாசிட்டியில் ஒரு வல்லமையோடு கூட புறப்பட பண்ணும்போது, ஆவியானவர் அதை புறப்பட பண்ணும்போது அந்த வார்த்தை நிஜமாகிறது. இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். எழுதப்பட்ட நிறைய வார்த்தைகள் தேவன் வேதம் ஃபுல்லாக எழுதி கொடுத்துருக்கிறாரு, எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதைகள் பாக்கெட்டில் இருக்குல்ல, அது போல்
வேதம் நம்ம கையில் இருக்கு. அதை தான் லோகோஸ் என்று சொல்வார்கள், எழுதப்பட்ட வார்த்தை. அதே எழுதப்பட்ட வார்த்தையை நான் பேசும்போது, அந்த எழுதப்பட்ட வார்த்தையை நான் தியானிக்கும் போது, பிரசங்கத்துக்கு தயார் செய்யும் போது, ஆவியானவர் சர்டன் வல்லமையோடு வந்து அவர் என் மேல் அசைவாடும் போது, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவனை வெடித்து சிதற பண்ணி எனக்கு காண்பிக்கும் போது அது எனக்கு வெளிப்பாடாக உண்டாகிறது. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அது ஜீவனை கொடுக்கிறது. அதைத்தான் ரேமா என்று சொல்லுவார்கள். ஸோ தேவன் தன் வார்த்தையை அளவில்லாமல் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் பேசும்போது, ஆவியானவர் அதை வெடித்து சிதற பண்ணும் போது அது ரேமாவாக மாறுகிறது, அது நிஜமாய் மாறுகிறது. அப்போ எதுவரைக்கும் நாம் விசுவாசத்தோடு வார்த்தையை பேசணும் கேட்டிங்கன்னா, வெறும் விதையாய் இருக்கிற வார்த்தை அல்ல, அந்த விதைக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வந்து வெடித்து சிதறுகிற வல்லமையோடு பேசும்போது நிச்சயமா இது நடக்கும். நான் பேசணுங்க, ஒன்றும் நடக்கலை, இல்லைங்க இன்னும் அது வெடிக்கலை. நீங்க அந்த பூமிக்குள்ள தேவையான வெப்பமும் அழுத்தமும் கிடைக்கிறது போல, அந்த உயிரணு வேகமாய் ஒரு வெலாசிட்டியில் போய் வேறொன்றை அடைந்து பிள்ளையை உருவாக்குவது போல, நீங்களும் நானும் பேசுகிற தேவனுடைய வார்த்தை அதற்கு தேவையான வெலாசிட்டி, அதற்கு தேவையான விசுவாசம் கொடுக்கப்படும் போது ஆவியானவர் அதை நிஜமாக்குகிறார். காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. அப்போ ஒன்று பார்க்குறார் ஆபிரகாம், நட்சத்திரங்களை காமிச்சார். அப்போ தேவன் எப்படி நட்சத்திரங்களை சிருஷ்டித்தாரோ அப்படி தேவனுடைய வார்த்தை, எனக்கு வயசாயிடுச்சு ஆனாலும் அந்த வார்த்தை என்ன செய்யும், அந்த வல்லமை ஒரு நாள் நிச்சயமாய் எனக்கு பிள்ளை பெற என்னை உரியவனாய் மாற்றும் என்று அவர் விசுவாசித்தார். எப்போதுமே கர்த்தர் ஏதாவது ஒன்று சொல்றார்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, கேள்வி வருவது தப்பல்ல. கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நீங்கள் நானும் பார்க்கும்போது இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி தப்பு இல்லை. கேள்வி வேறு, இந்த காலையில் புரிஞ்சுங்க, கேள்வி வேற, சந்தேகம் வேற. சொல்லுமா, கேள்வி நல்லது, ஆனால் சந்தேகம் நல்லது கிடையாது. கேள்விகள் எதன் அடிப்படையில் கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நிறைவேறும், அது எப்படி நிறைவேறும் அப்படி வரணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இது ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க நமக்கு இல்லையா, எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் நல்லது. யாருக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் தெரியுமா? யாருக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும்? படித்த பிள்ளைகளுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். யாருக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும்? படித்த பசங்களுக்கு தான், படித்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர பிள்ளைங்களுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். படிக்கவே இல்லை, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு சினிமா பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாதவனுக்கு கொஸ்டின் பேப்பரை பார்த்தா பயமாக தான் இருக்கும். அது அவனுக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? முதல்ல அவனுக்கு கொஸ்டினே புரியாது, படித்தா தான் கொஸ்டின் புரியும். நம்ம நினச்சிக்கிறோம் படித்தா தான் பதில் எழுத முடியும்னு. நான் சொல்கிறேன், படித்தா தான் அந்த கேள்வியே என்னன்னு புரியும். ஒரு கேள்வி எடுத்துகிட்டு முதல்ல கேள்வியை நல்லா, நாங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க எக்ஸாம் எழுதும் போது, என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் நல்லா பாருங்கன்னு. ஐசக் நியூட்டன் பார்த்தோன்னே ஏதோ ஒன்று எழுதக்கூடாது. சர் ஐசக் நியூட்டன் பார்த்தோன்னே அதில் ஃபஸ்ட் லாவா செகண்ட் லாவா நிறையா இருக்குல்ல, அப்படி தான். இப்போ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கள பிள்ளைங்க, நீட் எக்ஸாமில் முக்கியமானது பதில் கிடையாது, கேள்வி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 பதில் கொடுத்துருந்தாங்கன்னா 4மே சரியான பதில் போல் இருக்கும். அப்போ எந்த சரியான பதிலை எழுதணுங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல கேள்வியை சரியாய் புரிந்து கொண்டால், கேள்வியோட ஆழம் புரிஞ்சாதான் நீங்கள் பதிலே சொல்ல முடியும். அப்போ கேள்விகள் கேட்பது தவறு கிடையாது. வேதத்தில் 2 பேர் கேள்வி கேட்டாங்க. இயேசுகிட்ட நிக்கதோமு கேட்குறான், நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாயின்னு அவர் கேட்குறார். நாங்கள் எப்படி ஆண்டவரே மறுபடியும் பிறக்க முடியும்? மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் நான் பிறக்க முடியுமான்னு. ஆண்டவர் வந்து அவரை தப்பே சொல்லலை. கேட்குறார், நீ இஸ்ரேலில் ஒரு போதகன், நீ ஒரு டீச்சர், உனக்கு இது புரியலையா அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு உதாரணத்தோட ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் கேள்வி கேட்டால் உங்களை பார்த்து நீ ஏன் இப்படி கேள்வி கேட்குறேன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் கேள்வி விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கேள்வியும் கேட்கணும். இயேசு சொன்னதை நடக்காதுன்னு நிக்கதோமு கேட்கல, எப்படி நடக்கும் தான் கேட்குறாரு. இது எப்படி ஆகும்? அவர் ஒரு டீச்சர்,
அந்த சின்ன டீச்சர் பெரிய டீச்சர்கிட்ட கேட்குறாரு. அப்போ நீங்கள் நானும் நம்ம பெரிய டீச்சர்கிட்ட கேட்கணும். அந்த டீச்சர் சொல்லி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நிக்கதேமு கேட்டப்போ அவர் சொல்றாரு, காற்று அடிக்குதே, காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா, எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுதா, ஆனால் காற்று இருக்குன்னு தெரியுதுல, இப்படி தான் ஆவிக்குரியவனும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. மரியாள் கிட்ட வந்து தேவதூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாருன்னு. அவங்க சந்தேகத்தில் கேள்வி கேட்கல, அவங்க நியாயமாக கேட்குறாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை இது எப்படி நிறைவேறும், நான் புருஷனை அறியாத ஸ்திரீ ஆயிட்டே. எப்படின்னா உலகத்தோட நியமம் என்ன, ஒரு புருஷனை அறியணும். ஆனால் புருஷனை அறியாத ஸ்திரீ எனக்கு எப்படி குமாரன் பிறப்பார் அப்படின்னு கேட்கும்போது தேவதூதன் என்ன சொல்றாரு, இது வந்து பரிசுத்த ஆவியினால் நடக்கும், இது மனுஷனால் உண்டாகிறதுன்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுங்கிறாங்க. ஸோ வென் காட் சேஸ் சம்திங் மிராக்குலஸ் திங், அதாவது நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டு பதில் பெற்றுக்கொள்வது தவறு இல்லை. ஆனால் இது நடக்காது அப்படிங்கிறது தான் சந்தேகம், அதுதான் அவிசுவாசம். இப்போ நான் வாசித்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சேர்த்து பேசுவார் பவுல். விசுவாசத்தையும் நம்பிக்கையும் சேர்த்து பேசுவார், அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் சேர்த்து பேசுவார். கேள்விகள் அவிசுவாசத்தின் அடிப்படையில் கேட்கப்படக்கூடாது, கேள்விகள் விசுவாசத்தின் அடிப்படையில் கேட்கும்போது அங்கே பதில் உண்டாகிறது. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, இமேஜினேஷன் பண்ண, நான் தான் வரேங்க ஆபிரகாம்கிட்ட வந்து நான் பேசுகிறேன்னு வச்சுங்க. ஆபிரகாம் சொல்கிறாரு, இது போல் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாருன்னு. நான் உடனே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், சரீரம் செத்து போன உமக்கு இது எப்படி ஆகும் அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்னா, வழக்கமாக நமக்கு ஒருத்தவங்க எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளை வந்து சந்தேகப்படுறதுக்கு இல்லை, நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதின பிறகு தான் அதை வந்து ஒருத்தவங்க உட்காந்து பார்க்குறாங்க, வேல்யூவேஷன் போடுறாங்க. அப்போ என்ன வேல்யூஷன் போடுறாங்கன்னா, நமக்கு அந்த காரியத்தை குறித்து எவ்வளவு தெரிந்திருக்கிறது, நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறத நம்ம அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதற்கு நமக்கு மதிப்பெண்கள் கொடுத்து நம்ம அடுத்த நிலைமைக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை குறித்த கேள்வி நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதை நமக்கு அறிந்து கொள்ள உதவி செய்து நம்ம அடுத்த இடத்துக்கு ப்ரொமோட் பண்ணுகிறது. நல்ல கேள்விகள் நம்மை அடுத்த இடத்துக்கு என்ன பண்ணுகிறது, ப்ரமோட் பண்ணுகிறதே ஒழிய கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது தப்பு இல்லை. கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதே உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குங்கிறதை உங்களுக்கு அது தெரியப்படுத்துகிறது, அது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறது. ஆமென். ஆனால் எந்த அறிவுமே இல்லாத ஒருத்தவங்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பருக்கு வேல்யூவே கிடையாது. முதல்ல கொஸ்டின் பேப்பர் இஸ் எ வேல்யூபிள் திங். அப்போ தேவனிடத்தில் கேள்வி கேட்ட இவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு வந்து தேவனை குறித்த அறிவுள்ளவங்க 2 பேருமே, மரியாள் ஆனாலும் சரி நிக்கதேமு ஆனாலும் சரி. அப்போ தேவன் யாருக்கு பதில் கொடுக்கிறார், தன்னை பற்றிய அறிவுள்ளவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். தன்னை பற்றிய அறிவு விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தேவனை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுடைய கேள்விகளுக்கு தேவன் என்ன பண்ணுவதில்லை, பதில் சொல்வது இல்லை. அவருக்கு தெரியும், சொன்னாலும் வீண், அவனுக்கு சொன்னாலும் புரியாது. இன்னைக்கு காலையில் நான் பேசிகிட்டு இருக்கிறவங்களாம் யாருன்னா, நான் சொன்னால் அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். சரி, இப்போ 2 விஷயங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்துக்கு நங்கூரமாக இருக்குது. ஒன்று என்னன்னா, கர்த்தர் ஒன்று சொன்னார்னா கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கிறது, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன பண்ணும், அவர் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்குள்ளிருந்து வல்லமை வெடித்து சிதறி உள்ளே இருக்கிற ஜீவனை கொண்டு வந்து அது பிறப்பிக்கும். தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆங்கர் ஃபார் த ஃபெய்த் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாமின் விசுவாசத்திற்கான முதல் நங்கூரம் தேவனை பற்றி அவர் அறிந்திருந்த ஒரு காரியம், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன்.